நிறைய சாவிகள் இருந்துச்சுன்னா கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கறதுக்கு வீட்டில் இருக்கிற கலர் ஸ்டிக்கர் போட்டு எடுத்து சாவிகளுக்கு நீங்கள் ஒட்ட வச்சு விட்டுடலாம். இல்லைன்னா நெயில் பாலிஷோட கலர் எடுத்து நீங்கள் ஒவ்வொரு சாவிகளுக்கும் நீங்கள் தனித்தனியாக நீங்கள் மார்க் பண்ணி விட்டுடலாம். பெருங்காய டப்பா, சின்ன நெய் டப்பா இதோட மூடியெல்லாம் எடுத்து கேஸ் ஸ்டவோட அடியில் இப்படி மாட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடமும் வழுவழுப்பாகாமல் க்ளீனாகவே இருக்கும். பட்டைப்பையோட ஸ்டிக் எடுத்து ஒரு நாடாவே எடுத்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி நம்ம கயிறு கட்டி நம்ம அந்த கிச்சனில் இருக்கிற ஜன்னல்லையோ இல்லை ஆணிலையோ தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கிச்சன் டவலோ இல்லை அந்த வாஷ் பேஷன் கிட்ட இருக்கிற டவலோ நீங்கள் மாட்டி விட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய டெய்லி ஷீட் கேலண்டரோட இந்த மாதிரி சின்ன கம்பியை நம்ம அதிலேருந்து எடுத்து நம்ம கிச்சனில் இருக்கிற ஜன்னலில் நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா இடுக்கி, அந்த குக்கரோட கேஸ்கெட், அதுக்கப்புறம் பெரிய கரண்டி இதெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற அருவாமனை ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணி முடித்த இரும்பு நாரை எடுத்து மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி ஒரு 15 டைம் நீங்கள் எடுத்தீங்கன்னா அருவாமனை ரொம்பவே ஷார்ப்பாயிரும். நான்வெஜ் வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.